கோவையில் நகைக்கடை நடத்தி வரும் நிறுவனம் ஒன்று குறைந்த சம்பளத்தில் ஒப்பந்தம் போட்டு அதிக ஆண்டுகளுக்கு வேலை வாங்கிய கொடுமை நடந்துள்ளது. சக ஊழியர்கள் சிலரை வேறு கடைகளுக்கு சேர்த்து விட்டதால் அந்த இளைஞர் பயங்கர சித்திரவதைகளுக்கு பிறகு திடீரென்று இறந்துள்ளார். ஆம், சேலம் மாவட்டம் வீராணம் மெயின் ரோட்டில் உள்ளது அல்லிக்குட்டை என்ற பகுதி. இப்பகுதியை சேர்ந்த சின்னப்ப கவுண்டர் மகன் சித்தேஸ்வரன் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். தனது அப்பா இறந்துவிட்ட நிலையில் வயதான தனது அம்மா பச்சையம்மாளுடன் இருக்கும் சித்தேஸ்வரனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர் சேலத்தில் உள்ள பிரபல நகைக்கடையில் 1.5 வருடங்களாக சேல்ஸ் மேனாக 5000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தார். நகைக்கடை உரிமையாளர்களான ராமநாதன், பிரேம்நாத், ஸ்ரீநாத் ஆகியோர் தன் கடையில் வேலைக்கு சேரும் போதே தன் கடையை தவிர வேறு யார் கடைக்கும் வேலைக்கு போகக்கூடாது என்று 5 முதல் 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டு விடுவார்களாம். இதனால் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பலர் இந்த கடையிலேயே வேலை பார்த்து வந்ததோடு தனது வாழ்க்கையை இங்கேயே முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். அப்படித்தான் சித்தேஸ்வரனும் வேலை பார்த்து வந்தார். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று வீட்டுக்கு வருவதும் கடைக்கு போவதுமாக இருந்தார் இந்த சித்தேஸ்வரன். இந்த நிலையில் தன்னுடன் வேலை பார்த்து வந்த ஒரு சிலர் வேறு கடைக்கு வேலைக்கு போனால் 8000 முதல் 10,000 ரூபாய் வரை சம்பளம் தருகிறார்கள், நீ போகவில்லை என்றாலும் எங்களையாவது அந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்துவிடக் கூடாதா என்று புலம்பினார்கள் தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள். சேலம் 5 ரோட்டில் உள்ள ஒரு நகைக்கடையில் 9,000 சம்பளத்திற்கு 4 பேரை அந்த கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் சித்தேஸ்வரன். இவர் சித்தேஸ்வரன் என்பவர் 1.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு கோயம்புத்தூர் ஜுவல்லரியில. சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே சித்தேஸ்வரன் அந்த கடையில வேலை செய்யற ஒரு 2-3 பேர்த்த ஏதோ கல்யாண் ஜுவல்லரிக்கு இன்டர்வியூ கூட்டு போன மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல் தன் முதலாளிகளான ராமநாதன், பிரேம்நாத், ஸ்ரீநாத் ஆகிய மூவருக்கும் தெரிந்தது. உடனே சித்தேஸ்வரனை தனியாக அழைத்தனர் முதலாளிகள் 4. என் கடையில் வேலை செய்யும் ஊழியர்களை நீ எப்படி அந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்து விடலாம் என்று கேட்டனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த சித்தேஸ்வரன், நான் வேலையை விட்டு போகவில்லையே, அவர்கள் போனால் அதற்கு நான் எப்படி காரணமாக முடியும் என்று திருப்பி கேட்டார். எங்களையே நீ எதிர்த்து பேசுகிறாயா என்று சித்தேஸ்வரனை தகாத வார்த்தைகளால் பேசி அங்கேயே அடித்து உதைத்து மிரட்டி உள்ளனர். மேலும் அவர்களுக்கு சொந்தமான வீடு ஒன்றில் அடைத்து வைத்து வெளியில் விடாமல் சித்திரவதை செய்தனர். 4 நாட்களாக அடைத்து வைத்து அடி அடி என பின்னி எடுத்து விட்டனர். கடையோட உரிமையாளர்கள் 3 பேர், பிரேம்நாத், ஸ்ரீநாத் மற்றும் ராமநாதன். இவங்க அந்த கோயம்புத்தூர் ஜுவல்லரோட உரிமையாளர்கள். இவங்க 3 பேரும் அந்த பையனை அதாவது அவங்க கடையிலேயே வச்சு கார் செட்லயோ கடையிலயோ வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இரும்பு தடியாலையும் பைப்பாலையும் அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒரு பைப்பு உடஞ்சி அந்த பைப்பு உடஞ்சிருக்காங்க. வாட்ச்மேன் வந்து லத்தி வாங்கிட்டு வந்து வர சொல்லி அடிச்சிருக்காங்க. அந்த பையனை அவங்களுடைய கஸ்டடியிலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லயே அந்த ஓனருங்களே அடைச்சி வச்சுட்டு அந்த பையன் இல்லாத மாதிரி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. 4 நாட்களாக வீட்டுக்கு வராததால் தன் உறவினர்கள் பல இடங்களில் தேடினார்கள். கடைக்கு சென்று கேட்டதும் அவர் வேலை முடித்து போனவர் இதுவரை கடைக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவங்க வராம அந்த பையனை விட்டு வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க சொந்தக்காரங்கிட்ட இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், வெளியே தான் இருக்கேன், கடை வேலையை தான் இருக்கேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்களே அடைச்சி வச்சிருந்து அவங்க அடிப்பட்ட அந்த காயங்களுக்கு அவங்கள வெளி ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. தன் மகனுக்கு என்ன ஆனது, எங்கே போனார் என்று துடிதுடித்து போனார் தாய் பச்சையம்மாள். திடீரென்று கடந்த மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும் காயங்களுடன் மகன் சித்தேஸ்வரன் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் உள்ளவர்கள் என்ன ஆனது என்று கேட்டதற்கு பைக் மோதி கீழே விழுந்து விட்டேன் என்று சித்தேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உடனே பல மருத்துவர்களிடம் சிகிச்சைக்காக சென்றார் சித்தேஸ்வரன். 3 நாள் கழிச்சு தேங்காய் சுர நம்பிக்கை தான் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு என்னடா காயன்னு கேட்டதுக்கு இப்படி நான் வர வழியில இடிச்சுக்கிட்டேங்கான்னு சொன்னான். என்னடா இப்படி இடிச்சுக்கிட்டேங்கிற, இங்கெல்லாம் எப்போ உனக்கு இவ்வளோ பெரிய காயம் ஆகும், இடிச்சா அப்படி ஆகாதுன்னு நானும் நோண்டி கேட்குறேன். அப்பயும் அவன் சொல்லவே இல்லை உண்மையை. சொல்லாம போவோம். சரி, அப்புறம் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போச்சு. இருந்தும் உடல் நலத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அரசு மருத்துவமனைக்கு போகலாம் என்று தன் அம்மா சொன்னால் அங்கு போக வேண்டாம் என்று கெஞ்சினார். இந்நிலையில் ஒரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு
சித்தேஸ்வரனை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் பிழைப்பது கஷ்டம், இதை சரி செய்ய 5 லட்சம் வரையில் செலவாகும் என்று சொன்னார்கள். வேறு வழி தெரியாமல் கடந்த 23ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவனை குகையில ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு அவனை சாரதா காலேஜ் கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட பரிந்துரை பண்றாங்க. அந்த டாக்டரும் பரிசோதிச்சுட்டு இவனை கோபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. கோபி மருத்துவமனையில அவனுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு அவங்க இவனுக்கு செலவு அதிகமாகும், உடல் ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு 2-3 லட்சம் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த வசதி கிடையாது. வசதி இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் ஜிஹெச் வேணாம்னு சொல்றான். அதே மீறி இவங்க வசதி இல்லாத ஜிஹெச் கூட்டு போறாங்க. மிக மோசமான நிலையில் இருந்தவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவரது மர்ம உறுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது, இப்போது ஒன்றும் செய்ய முடியாது, 2 நாட்களில் இவர் இறந்து விடுவார், நீங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுங்கள் என கூறியுள்ளது. இதை கேட்ட சித்தேஸ்வரன், நான் செத்து போய் விடுவேன், என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று தன் அம்மாவிடம் கெஞ்சினார். உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அல்லிக்குட்டைக்கு வந்தனர். அப்போது வரும் வழியில் தன் அக்கா, அத்தை மற்றும் உறவினர்களிடம் தனக்கு என்ன நடந்தது என்று விவரமாக கூறியுள்ளார். நான் செத்து போய் விடுவேன், என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று தன் அம்மாவிடம் கெஞ்சினார். உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அல்லிக்குட்டைக்கு வந்தனர். அப்போது வரும் வழியில் தன் அக்கா, அத்தை மற்றும் உறவினர்களிடம் தனக்கு என்ன நடந்தது என்று விவரமாக கூறியுள்ளார். 2 நகைக்கடைக்கு கோகுல், பூபதி மேலும் 2 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டேன். இந்த தகவல் என் முதலாளிக்கு தெரிந்ததும் என்னை தனியாக ஒரு வீட்டில் அடைத்து வைத்து இரும்பு பைப்பு, உருட்டை கட்டையால் 4 நாட்களாக அடித்தனர். என் மர்ம உறுப்பில் எட்டி உதைத்தார்கள். மேலும் சில வெள்ளைத்தாள்களில் மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள். வர வழியில அந்த பையன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அலறான், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேமா, என்ன இந்த கோயம்புத்தூர் ஜுவல்லரி ஓனருங்க என்ன அடிச்சிட்டாங்க, அடிச்சு என்ன காயப்படுத்திருக்காங்க, இதை வெளியே சொன்னாக்கா உங்களுக்கும் குடும்பத்தோட எல்லாம் கொளுத்திடுவோன்ட்டும் என்னையும் அடிச்சு கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. இப்ப நானே சாக போற ஸ்டேஜ்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லாம நான் சொல்றேன். வெத்து பேப்பர்லாம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி எங்கேயும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு வெத்து பேப்பர்ல எழுதி வாங்கிட்டாங்க. அதனால பயந்துட்டு எங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லல. கோயம்புத்தூர் வில்லரசுல வேலை செய்ய போனுச்சு. நல்ல ஒழுக்கமான பையன் தான். என்ன போன பையனை பிடிச்சி அடுத்த கடைக்கு 3 பையனை வேலைக்கு விட்டதுக்காக பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சு வேற ரூம்ல 3 நாளா வச்சிருந்து என்ன வீட்டுக்கு துரத்து விட்டாங்க. என்ன வீட்டுக்கு துரத்து விட்டுன்னு கேட்கல, பையனுக்கு வலி காயமெல்லாம் கேட்டோம். கேட்டதுக்கு இந்த மாதிரி எங்க ஓனருங்க தான் அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன. அப்படி மேலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜிஹெச்சுக்கும் போகக்கூடாது என்று மிரட்டினார்கள் என்றும், அப்படி மீறி நீ ஏதாவது செய்தால் உன்னையும் உன் அம்மாவையும் கொன்று விடுவதாகவும் மிரட்டியதாக தெரிவித்தார். அதனால்தான் இது நாள் வரை என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்லவில்லை. ஒருவேளை நான் செத்து போனால் அம்மாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸிலேயே 23ஆம் தேதி இறந்து போனான் சித்தேஸ்வரன். பையனை போயிட்டா என்ன பிரச்சனை? அப்ப சாமி 25 வருஷம் சாமி, நான் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து காப்பாத்தி நீ கடையில கொண்டு என்ன முடி பண்ணி விட்டாங்களே, என்ன எப்படி இருப்பாங்களா, நாட்டுமா போவாங்களா? நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வழியில என் உயிர் போற நிலைமையில இப்படி என் முதலாளித்தான் என்னை வச்சு அடிச்சாங்க. கீழே ஆள் வச்சு அடிச்சு இரும்பு கம்பியாட அடிச்சு விட்டாங்க. என்னால முடியல. நான் பாரு உங்ககிட்ட நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், நான் சாக போறேன், நான் உண்மையை சொல்றேன், என்னை எங்க அம்மால என்னை காப்பாத்தான்னு என்கிட்ட சொல்லிவிட்டு செத்து போச்சுப்பா. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த உறவினர்கள் சேலம் டவுன் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன்படி சேலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோரிடம் சித்தேஸ்வரன் உடலை ஒப்படைத்தனர். உடனே இன்ஸ்பெக்டர் அசோகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கோயம்புத்தூர் ஜுவல்லரி கடையில இருந்து வேலை செஞ்ச 2-3 பேரை இந்த பிரேதத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த பையன் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு பதறதை பாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க குடும்பத்தார்களுக்கு சந்தேகம் வலுவடையுது. என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் சரி என்ன பண்றது என்ற தகவல் கொடுக்குறாங்க. நாங்க முறையா என்னன்னு விசாரிச்சு பார்த்துட்டாக்கா உண்மை நிலை தெரிய வருது. அதன் அடிப்படையில காவல் நிலையத்துக்கு நாங்க தகவல் கொடுக்குறோம். காவல் நிலையத்தையும் அன்று இரவே பிரேதத்தை கைப்பற்றி ஜிஹெச்ல பிரேத பரிசோதனைக்கு அனுமதிச்சிடறாங்க. மீதி 174/3 பிரகாரம் அவங்களுக்கு எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்க. வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. மறுநாள், அதாவது
24ஆம் தேதி சித்தேஸ்வரன் உடலை அடக்கம் செய்தனர். பாதிக்கப்பட்ட பல கடை ஊழியர்கள் இப்படித்தான் பல பேரை எங்கள் முதலாளி அடித்து உதைத்துள்ளனர். யாரும் தைரியமாக புகார் கொடுக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு வேலையாட்களையும் அடிமையாக வச்சுதான் நடத்துறதா சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் முன்வர மாட்டேன்றாங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ அவங்க செய்யற நடவடிக்கைகளை தட்டி கேட்டதுக்கோ யாரும் முன்வர மாட்டேன்றாங்க. ஏற்கனவே எங்கள் கடையில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்த சரவணன் என்பவரையும் இப்படித்தான் அடித்து உதைத்தனர். அவர் நகை திருடி விட்டதாக பொய் புகார் கூறி அவரது வீடு, வாசல், நிலம் என்று தன்னுடைய சொத்தையே எழுதி வாங்கிவிட்டனர் என்ற பல அதிர்ச்சி தரும் தகவல்களை தெரிவித்தனர். சித்தேஸ்வரன் விஷயத்தில் என்ன நடந்தது என்ற உண்மையை போலீசார் அலசி ஆராய்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அவங்களுடைய அராஜகம் அத்துமீறி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னாக்கா மேலும் இது ஒரு சம்பவங்கள் கண்டிப்பா தொடரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. நிச்சயமாக இந்த விஷயத்தில் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கவில்லை என்றால், இந்த விஷயத்திலேயும் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக மேலும் மேலும் குற்றங்கள் செய்ய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அதனால இந்த விஷயத்துல உண்மை நிலை கண்டறிஞ்சு தேவைப்பட்டால் சிபிஐ என்கொயரி கூட வச்சு அவங்கள தக்க நடவடிக்கை எடுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கும்படி குடும்பத்தார் சார்பாக நான் கண்டிப்பா கேட்கிறேன்.